ஆ வந்து கொண்டீங்க சார். சரி சார். இந்த போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பழகினா? ஓ சார். சரி, ஓகே, பிஸ்மில்லா. சரி, இந்த இங்க திஹாரியில ஃபாத்தின்னு ஒரு இதுல படிக்கிறேன். ஆ, இந்த வேற எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் 7 மணி டைம் கிடைக்கும் படிச்சேன். உங்களோட எக்ஸாம் தானே பாப்போம் பின்னுக்கு இன்ஷா ஆயிடுச்சு. அல்லாஹ். விளங்கல சார். எக்ஸாம் பின்னு தானே ஓ ஆயிடுச்சு. எக்ஸாம். ஓ அப்போ டைம் ஆகிக்கேன் ரெடி ஆகிக்கணும். உங்களோட தான் நிற்கிறேன். ஆ, ரைட், உன சொல்லி பாருங்க. ஸ்க்ரீனில் வர வர. சார் கொஞ்சம் இருங்க சார். ஓ, இந்த அந்த எனக்கு நான் சின்னத்துல இருந்து அந்த ஃபத்தா எல்லாம் ஃபத்தா கஸ்ரா லம்மா மத்து அப்படித்தான் படிச்சேன் சார். அந்த கஸ்ரா தேனி லம்ம துன் அது அந்த கொஞ்சம் கஷ்டமாக்கி நான் அந்த பழைய அந்த மாதிரி செல்லவா. அந்த ஸ்டைல பழகிறதுக்கு தான் நான் டைம் தந்தது. இப்போ நீ திருப்பி பழைய மாதிரி திருப்பி எனக்கு கிளாஸ் இன்னைக்கு வரது இல்லையே நீங்க. நாங்களும் திருப்பி உங்களுக்கு பழைய மாதிரி ஓய் தந்தா உங்களுக்கு நான் திருப்பி கொரோனா பழைய தான் ஓய் தந்திருக்கோம். கடைசி நீங்களும் திருப்பி பழைய ஓதி போறேன்னா திருப்பி எனக்கு கிளாஸ் நீங்க வரது இல்லையே. நான் திருப்பி கொரோனா பழைய ஓய்தாங்க. எல்லாம் உஸ்மான். ஓ சார். அந்த திருப்பி உங்களை நீங்க பிழையா வருதே நாங்க தலையாட்டி கொண்டு போறாங்கன்னா நாங்க அதுக்கு நாங்க ரெடி இல்லை. அதுக்கு தான் நாங்க ஒரு கிளாஸ் விளங்கப்படுத்தி அதுக்குரிய சார்ட்டை சரி நாங்க சார். போட்டு செஞ்சு இந்த ப்ராக்டிஸுக்கு நான் டைம் தந்துக்கிறோம். இந்த இரண்டு பிள்ளை நீங்க சொன்னா அடுத்த பாடத்துக்கு மழை திருப்பி நீங்க அடுத்த கிளாஸ் ரெடி ஆகிட்டு நீங்க எவ்வளோதான். ஹலோ, பெஸ்ட் சரி சார். ரெடி. பெஸ்ட் சொல்லி பாருங்க பாபு. வரதா ஸ்கிரீன் வந்தீங்க உன்னை சொல்லுங்க பாபு. ஓ சார். இன்னும் வரல சார் ஒன்றும். வரலையா? ஃபத்தா மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் சத்து சுக்கூன் ஃபத்து மத்து லம்ம மத்து ஃபத்தத்துன் கஸ்ரு மத்து ஃபத்தத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் சத்து கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்மு மத்து சுக்கூன் ஃபத்தத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். பழச மறந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ். பழச மறந்துடுங்க. எல்லாத்தையும் பெரிய பெரிய குட், நல்ல மாஷா அல்லா வெஜ் நல்லா. ஹை, அப்ப இதுக்கு பின்னால் நாங்க அடுத்த விஷயத்தை நான் பார்த்தோம். மற்றொரு தொடர்பான விஷயங்களை போன கிளாஸ்ல பார்த்தோமா? பார்த்தோமேனா? ஓ சார். எஸ், மத்த எத்தனை பிரிச்சோம்? மத்தின மூலம் என்ன? சார் அது பார்த்து பேட்டா. ராகத்தை பத்தி பேசணுமா? இல்லை சார். ராகம் ஃபுல்லா பார்க்கவே இல்லையா? என்னென்ன தலையை பார்த்து ம். முடியும்? போன கிளாஸ் நான் ரெண்டு தலைப்பு ஒன்று முடிச்சு ஃபுல்லா. இல்ல சார், நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் தானே தந்த. போன ஆழமா கிளாஸ் பார்க்கல. போன கிளாஸ்ல ரெண்டு தலைப்பு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படித்தானே? நான் சொன்னேன் ஓ சார். எல்லாருக்கும் ஒரு தலைப்பு மட்டும் தான் பார்க்குறேன், உங்களுக்கு ரெண்டு தலைப்பு பார்த்துக்கிற வேண்டி. அடுத்த தலைப்பு என்ன பார்த்தது? 2 தலைப்புண்டா சார். அது ஃபுல்லா நான் பார்க்கல. அந்த அந்த தலைப்புல ஹோம்ஒர்க் 2 தானே சார் தந்தீங்க இல்லையா? ஒன்று அடையாளங்கள்ங்கிறது ஒரு ஹோம்ஒர்க். நான் உங்களுக்கு ரெண்டு ஹோம்ஒர்க் தந்தேன். அடுத்த ஹோம்ஒர்க் என்ன? ஓ, மத்தது அந்த ஒரு வசனத்துல இறுதியிலயோ இடையிலயோ வெரி எந்த குட், முறையில எந்த வெரி ஒழுங்குல குட், வெரி குட். நிப்பாட்டணும்ன்றது. நிப்பாற்ற முறைகள். முதலாம் முறை சொல்லுங்க அப்ப என்ன என்ன விஷயம் சொல்லி. ஓ சார், அந்த அஹ், ஒரு வசனத்துல இறுதியில ஒரு அலிஃப் வந்தா அதை எவ்வளவு நீட்டணும், எப்படி நிப்பாட்டணும்ன்ற முறை. மொத்தம் எத்தனை முறைகள் இருக்குது? 3 என்ன மூணு சார்? முறைகள் இருக்கிறேன். ஓகே, குட், நல்லா. அது முதலாவது முறை என்ன? வசனத்துல இறுதியில அல்லது இடையில நிப்பாற்ற முதலாவது முறை என்ன? எப்படி வந்தா இப்படி நிப்பாட்டணும் என்ற முறையை சொன்னீங்கன்னா சரி. எழுத்துக்கு கடைசியில நிப்பாட்ட இடத்துல ஒரு அலிஃப் வந்தா அந்த அதை எப்படி நிப்பாட்டணும். அலிஃப் வந்தா இப்படி நிப்பாட்டணும். அப்படி கேள்வி கேட்டாங்க. அலிஃப் வந்தா இப்படி நிப்பாட்டணும் சொல்லணும். ஆன்சர் பண்ணுங்க. அலிஃப் வந்தா இப்படி நிப்பாட்டணும் அது சொல்லுங்க. அலிஃப் மட்டும்தானா? ஃபர்ஸ்ட் இதுல அலிஃப் மட்டும் தானே சார்? ஆஹா, இது திருப்பி என்கிட்ட கேள்வி கூடாது. அதான் நீங்க கவனம் கவனம் பார்க்கணும் போயிட்டு. அப்ப நீங்க அலிஃப் மட்டும் மத்தே நீங்க வருவான்ல முதலாவது முறையில. இல்ல சார். அப்ப
என்ன தேடினீங்க? நீங்க கொரோனால தேடி அதான் ஹோம்ஒர்க் கொரோனால வசனங்களை பேசிட்டு ஒவ்வொன்றிலையும் 10 10 அல்லது 15 20 இப்படி தேட சொல்லிக்கிறேன் அப்படித்தானே? ஒவ்வொன்று ஓ ஒவ்வொரு முறையிலும் தேடிப்பீங்க அப்படித்தானே? முறை ஒன்றுலையும் தேடிப்பீங்க, முறை ரெண்டுலையும் தேடிப்பீங்க, முறை மூணுலையும் தேடிப்பீங்க. தேடி நிப்பாட்டி ஓதி பழகிப்பீங்க அப்படித்தானே? சார், இங்க வந்து போன் கொடுத்து தானே சார் வைக்கணும், கையில எந்த நேரம் மிக்க அப்ப டைம் ஒன்று எடுத்து அந்த முறை கணக்குல அந்த பாத்துக்க டைம் போதான் போச்சு. அப்ப நான் மத்த இந்த முறையில இல்லாம ஒவ்வொரு அதிகமா வித்தியாசமா முறை இருக்கிற நிப்பாட்ட முறையே தெரியல. முறைகள்ங்கிறதுல மூணே மூன்று வரையிலாம் விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும் அதை ஒரு இடத்துல எழுதி கொள்றது. அதுக்கப்புறம் நீ கொரோனா தேர்றான கொரோனா உடனே தானே இல்ல இது சார் அதுல ஃபர்ஸ்ட் அர்த்தம் முறையில என்ன உஸ்மான்? அந்த விஷயம் விளங்கலைன்னா இது இப்ப அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு படிச்சு அநியாயம், படிச்சுட்டு பிரயோசனம் இல்லை. இது ஒவ்வொன்றும் அடுத்ததோட சரி மட்டும் லிங்கட் ஆனது கனெக்டட். இப்ப நாங்க எங்களுக்கும் எந்த தேவையும் இல்லை. எந்த அளவு தூரம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு விஷயம் எந்த அளவு தூரம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுல எந்த அளவு தூரம் நீங்க தேடிக்கிறீங்க, அதுல தேடின விஷயங்கள் எல்லாம் சரியா அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் சரியான்னு சொல்லி பாக்குறது எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா நாங்க அப்படி உங்கள்ட்ட கேள்வி கேட்கல என்றால் அடுத்த பகுதிக்கு நாங்க போக்கல இதுல இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம வைக்கும். அப்போ இது புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். அது பேர் அது. ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்று லீக்க நாங்க வெஸ்ட் படிச்சோம் அடையாளங்களை பத்தி. அந்த அடையாளங்கள்ல ஒரு பகுதி முழுமையாக தொடர்புறது எங்க? இந்த இரண்டாவது பகுதியில. இரண்டாவது பகுதி என்ன? வசனத்துல இறுதியில எப்படி நாங்க நிப்பாட்டுறது என்ற பகுதியோட சார், நீங்க உதாரணங்கள் போட்டு எனக்கு 7 மணி செல்லு நிமிஷம் இல்லைங்கல்ல. எப்படி நிப்பாட்டன்னு. எங்களுக்கு இப்ப உதாரணம் எல்லாம் முக்கியம். இப்ப நான் கேட்கிறேன், முதலாவது முறையில தேடிப்பீங்க. தேடினீங்கன்னு சொன்னா முதலாவது முறையில என்னென்ன தலைப்புல தேடினீங்க அதான் எங்களுக்கு தேவை. உங்களோட தேடுறது தான் அதுக்கான சொல்யூஷன். உதாரணம் இல்ல, உதாரணம் நீங்க சொல்ல நினைவு இப்ப முதலாவது வர என்னென்ன உதாரணம் தேடினேன், இப்படி விஷயம் ஒன்று வந்திருக்கிற புதிய விஷயம் நான் பார்த்து இல்ல, பார்த்ததுக்கு விலங்கல்ல, சரி இப்படி ஒரு விஷயம் நிப்பாட்டு வந்திக்க எப்படி நிப்பாட்டுன்னு நீ கேட்கலாம். அது ஒரு விஷயம். நான் கேட்கிறேன் முதலாவது முறையில் என்னென்ன விஷயம் தலைப்பில் நீங்க தேடினீங்க சார், அந்த முதலாவது முறை அந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் மேலால் செல்லுமா? அப்படின்னா? இப்ப சார், தலைப்பில் முதலாவது முறையில நீங்க முதலாவது தந்தி முறையில் இந்த இப்ப அலி, உதாரணம். இப்ப நான் கேட்கிற முதலாவது முறை அலி மட்டும் தேடினீங்க. இப்ப நீங்க அலி ஓ சொன்ன சார், அது தேடினீங்க. மட்டும் பட்டுச்சு. எனது உதாரணங்கள் அலிஃப் தானே சார் இருந்துச்சு, அதனால அது அலி மட்டும் நான் பார்த்து காட்டுங்க. உதாரணம் அலி படியா? உதாரணம் அலி மட்டும் தேடிக்கிறீங்க அப்படித்தானே? ஓ எஸ். அப்ப அதுல அடுத்த ரெண்டு போய் நீங்க தேடல. அப்ப அதுக்குரிய ஏற்பாடு நீங்க செய்யணும். தேட அடி பிரச்சனை. ஓகே, ரெண்டாவது வாங்க பார்ப்போம். ரெண்டாவது முறை என்ன? அது கடைசி எழுத்து இறுதியில தா வந்தா அத ஹாவா மாத்தி ஐக்கி சுக்குன் வச்சு ஓகே ஓத குட் வேண்டிய அந்த குட். அது என்னத்தா அது தாவுல்? என்னத்தா அது? சின்னதா. சின்னதா. சின்னத்தான்னு சொன்னா பேல சின்னதா எல்லாமே சின்னதா. சின்னதாங்கிற ரெண்டு தா இருக்குது. என்னத்தா அது? தாவல் மறுபூத்தான் சொல்லணும். இல்ல தா குண்டு தான் நான் சொல்லுவேன். பேர்கள் கவனமா. சின்னத்தாங்கிறது இதுக்கும் சின்னத்தான்னு தான் சொல்றது. இதுக்கும் நாங்க சின்னத்தான்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கும் சின்னத்தான் தான் சொல்லுவோம். ரெண்டுக்கும் சின்னதா தான். அது கொஞ்சம் அதை சரியாயிக்கணும். சின்னத்தாலையும் குண்டு தாண்டு நாங்க அடையாளப்படுத்தி கொள்றதுக்கு சரி. ஓகே, அந்த விஷயம் கிளியர், பிரச்சனை இல்லை. அதுல தேடினீங்களா உதாரணங்கள்? சார், வசனத்துக்கு அதுல நடுவில் தேடி நிற்பிக்கணும், வசனத்துல இருளையும் தேடிக்கணும். வசனத்து நடுவில் நிப்பாட்ட இடம் ஒன்றும் தேடியிருந்தா உங்களுக்கு அது விளங்கிக்கும். இறுதியில தேடினாலும் விளங்கிக்கும். நான் இப்ப உதாரணம் கேட்க மாட்டேன். இப்ப நீங்க உதாரணம் கேட்க சொல்றீங்களே, உதாரணம் இப்ப வராது. பின்னால நீங்க எக்கச்சக்கமான வசனங்களை நீங்க ஓதி காட்ட போதிக்கிறீங்க. அப்ப அங்க நீங்க மாட்டீங்கன்னு சொன்னா நான் நோட்ஸ் ஃபுல்லா பாடம் கேட்பேன். அர்த்தம் ஏன் 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 பாடம் கேட்கிறோம் என்றால், நீங்க எங்க அந்த ஒர்க்கை செய்யலைன்னா அங்க ஓத மாட்டீங்க. நீங்க சரிங்க சார், நீங்க சரி, உதாரணம் தாள உதாரணம் செல்லவா? விளங்கல. தாள உதாரணம் செல்லவா? இல்ல தாள எனக்கு இப்ப உதாரணம் சொல்ல தேவையில்ல. தாள பின்னிகால நிறைய வரப்ப நான் கேட்டேன். தாள ரெண்டு வகையான தேடிக்கிறீங்களா? ஓ சார். ஓகே, அவ்வளவுதான். குட், மாஷா அல்லா. அப்ப உங்களுக்கு விஷயம் கிளியர். அதாவது அந்த தேடல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நாங்க பின்னிகால ஓதத்தார இடத்துலயும் உங்களுக்கு கிளியரா விஷயத்த கொண்டு வரும். அதான் அதுல இது மூணாவது என்ன? மூணாவது வந்து கடைசி எழுத்துட்டு இறுதியில மத்து வர்றது என்ன சார்? விலங்கல்ல, சரியா சொல்லுங்க. ஏன்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. மூணாவது முறை என்ன? அப்ப என்ன தேடிங்க மூணாவதுல? கடைசி வசனத்துல இறுதியில ஃபத்தா மத்து வந்தா அதை எப்படி நிப்பாட்டணும், எவ்வளவு இழுக்கணும்,
இந்த ரெக்கார்டையும் திருப்பி கேட்கணும், போன கிளாஸ் ரெக்கார்டையும் திருப்பி கேட்கணும். நீ செல்ற விடையும் ஆல்ரெடி படிச்ச விஷயமும் சரியாகிக்குதா முரணாகிக்குதாங்கிறத நீ தான் முறை டிசைட் பண்ணணும். நான் இப்போதைக்கு இந்த ரிசல்ட் தர மாட்டேன், சரியா பேன்னு சொல்ல மாட்டேன். மெயினா நான் திருப்பி கேள்வி கேட்டுக்கிறேன், போன கிளாஸ்ல விஷயம் படிப்பிக்கப்பட்டி நான் படிப்பிக்காதவன்ட்ட கேட்கல. சரியா உஸ்மான்? அடுத்தது படிப்பிச்சதை நான் முழுமையாக இல்லாமக்கிட்டு போட்டு உனக்கு பேசல. படிப்பிச்சதெல்லாம் மிக கவனமா பாதுகாக்கப்பட்டிருக்குது. நீ இப்ப எதிர்த்து கேட்டு போன கிளாஸ்ல விஷயத்தை கேட்டு பார்க்கலாம். மூணாவது முறை என்ன, அதுல என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் முறை என்ன, அதுல என்ன இருக்குது, ரெண்டாவது முறை மட்டும் நீங்க சொன்னதன் அடிப்படையில் முழுமையாக பார்த்து மிக்கிறீங்க, முழுமையாக தேடி மிக்கிறீங்க, அது உங்களுக்கு முழுமையாக ஞாபகம் மிக்குது, கிளியரா ஞாபகம் மிக்குது. முதல் பகுதியிலையும் பிரச்சனை இருக்குது, மூணாவது பகுதியிலையும் பிரச்சனை இருக்குது. சரியா? பெஸ்ட் பாடத்தை நல்லா செஞ்சுக்கிறீங்க, மாஷால நல்ல. சில பகுதிகள் மட்டும்தான் பிரச்சனையா இருக்குது. அலமதுல்லா 2 சாப்டர்ல இப்ப விளங்குதா? போன கிளாஸ் நான் ஏன் 2 சாப்டர் நிப்பாடினேன்னு சொல்லி. மூணாவது இன்னொரு என்னது ம். இப்ப அதான் அதை விளங்கி நாங்க எல்லாரும் பிஸியில இருக்கிறார்கள். உங்களை மாதிரி கிளாஸ்ல படிக்க எல்லாரும் பிஸி தான். எல்லாரோட நலனை கவனத்துல கொண்டுதான் நாங்க குறிப்பிட்ட பாடத்துக்கு குறிப்பிட்ட சாப்டருக்கு மேல கொடுக்கல. ஏன்னா நீங்க தூக்கல, உங்களுக்கு பாரம் கூட பெருமையில நீங்க இந்த குர்ஆன் கிளாஸ் தான் 24 மாதம் படிக்கிறீங்கன்னு சொன்னா வேற விஷயம், நான் தரலாம். அப்படி இல்லைன்னா எல்லாருத்தையும் நான் கலந்து பல வேலை அளிக்கிறதால வேலை சொல்லி கூட சோ கட்டாயம் ரெண்டாவது பகுதி ஃபுல்லா பேலன்ஸ் ஆகிக்குது. வெரி எஸ். அடுத்த கிளாஸ் நான் திருப்பி அந்த கேள்வி கேட்பேன். ரெண்டாவது பகுதி அதாவது வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் தொடர்பாக நீங்க உங்கள்கிட்ட கிளியர் இல்லை, உங்கள்கிட்ட கிளியரான ஒரு ஆன்சர் இல்லை. பட் அதை பத்தி முழுமையான நோட்ஸ் மாடலில் படிப்பி போன கிளாஸ்ல இது அந்த அந்த விஷயம் மூண்டும் உங்களுக்கு ஆல்ரெடி படிப்பிக்கப்பட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க வகையில தான் நான் கொஞ்சம் சிம்பிளா படிப்பிச்சேன். ஸோ அது கொஞ்சம் நீங்க பார்க்கணும். சரி, நாங்கள் இன்றைக்கு புதிய தலைப்புக்கு வரோம். அப்போ இன்றைக்கு ஒரு தலைப்பு தான் நான் படிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு தலைப்பு உங்களோட எரிய செய்யுது. ரெண்டையும் நீங்க கட்டாயம் இதுலயும் ஒரு தேடுதல்ங்கிறதுக்கு அப்பால சில விஷயங்களை நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், மறக்கப்படாது. சரி, குர்ஆனை ஓதுறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு தேவை. ஓதுறதுக்கா இப்ப நான் எங்கட டார்கெட் குர்ஆனை சரியா ஓதணும். அப்ப சரியா ஓதணும் என்று சொன்னா அதுல 3 விஷயங்கள் நேரடியாக தொடர்படுது. ஆல்ரெடி நாங்க சொன்னோம், குர்ஆனை ஓதுறதுக்கு 2 விஷயம் தேவைன்னு சொன்னோம். ஒன்று என்ன? எழுத்துக்கள், அடுத்தது அடையாளங்கள். அந்த அடையாளங்களை தான் நீங்க பெர்ஃபெக்டா கிளாஸ்ல எங்களுக்கு உங்களோட சைட்ல இருந்து முன் வச்சு அதை ஃபுல்லா முடிச்சுக்கிறீங்க. நல்ல மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். இப்ப அந்த ஓதுற குர்ஆன சரியான ஸ்டைலுக்கு நாங்க எங்களை கொண்டு சேர்க்கணும் என்றால் அதுல 3 விஷயங்கள் கட்டாயம் தேவை. கொண்டு ஒவ்வொரு எழுத்தும் என்ன டிசைன்ல அல்லது என்ன ஸ்டைல்ல உச்சரிக்கணும் என்கிறத நாங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எழுத்தையும் நாங்க தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். எங்களை அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் பக்காவா தெரியும், நல்லாவே தெரியும். ஆனாலும் ஓதுற அமைப்பு என்று வார நேரத்துல அதை பத்தி ஒரு தேடல் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு படிமுறையா உங்களோட கெப்பாசிட்டிக்கு உங்களோட வேலை பளுக்கு ஏற்ற விதத்துல உங்களுக்கு படிப்பிச்சு தரப்படும். நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். மூணாவது பகுதியாகிற சட்டங்கள் என்ற பகுதியும் அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பை தொடர்ந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவல்ல மிக டீப்பாக ப்ராக்டிஸ் கூட 100% ப்ராக்டிஸ் கூட படிக்கிறோம். மூணாவது பகுதி இந்த நடுவுல வார ராகம் என்ற 2வது பகுதியை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். அதை டெவலப் பண்ண போறது நீங்க தான். அதுக்கான ஐடியா தருவோம். ராகம்ங்கிறது இன்னொருத்தர் கொப்பி அடிக்கிற ராகம் அல்ல, இன்னொருத்தரை கொப்பி பண்ணி அவரை மாதிரி ஓத போறது ராகம் அல்ல. அப்படி இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லியும் இல்லை. அவர் ஓதுதான் சரி, அவர் ராகத்தை மாதிரி தான் நான் ஓதுவேன், அதுதான் வாஜிப், அதான் ஃபர்து, இவர் மட்டும் ஒரு ஹராம் அப்படின்னு பத்துவா எங்கேயும் இல்லை. ஆனா அல்லாஹு தாலா ராகம் என்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ராகம் என்கிறத சரியான ராகம்டா என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரல்ல அவங்க ஓத பழகுதான் ராகம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ராகத்தை தந்துகிறான், ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட இயல்புல ராகத்தை தந்துகிறான். சரியா? எனவே அவர் இன்னொருத்தரை கோய் பண்ணணுங்கிறது அவசியம் அவருக்கு இல்லை. ஒவ்வொருத்தர ராகமும் அவருக்கு தனித்துவம் தான். ஒவ்வொருத்தர ராகமும் அது அவங்களுக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிற தனித்துவமான ஒரு கிரேட், அதாவது அருள் தான். அது மிகப்பெரிய அருள். சரி, இந்த ராகத்தை எடுத்துக்கொள்றதுக்கு குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிற இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்றால் நீட்டுதல் என்ற பகுதி. சரியா?
நீட்டுறது என்கிறது சரியாக வரலன்னு சொன்னா ராகம் வராது. சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னால், சரி எனக்கு நீட்டுது, எனக்கு ராகமே வருது இல்லையே, நீங்க எப்படி ராகத்தை பத்தி படிப்பீங்க? என்னோட கிளாஸ்ல வந்த கொஸ்டின் நான் கூட சொல்றேன். ராகமே வருது இல்ல, எப்படி நான் ராகத்தை பத்தி படிப்பீங்க? ராகம் ராகம்னு சொல்லிங்க. நாங்க சொல்ற விஷயம் முதலாவது, குர்ஆன்ல நீட்டுதல் என்றதை நீங்க ஒழுங்கா முறையா அடிப்படையா விளங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நீட்டுங்கோ. நீட்டுறது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உங்களோட ராகத்தை உங்களுக்கு காட்டி தரும். எப்படி இருட்டுல ஒருத்தர் டோஜனை பிடிச்சால் அவரோட பாதைய அந்த இருட்டுல இருந்து அந்த வெளிச்சம் அவருக்கு போட்டு ரோட்டை காட்டி கொடுக்குமோ, அதே மாதிரி ராகம்ங்கிற இருட்டு உங்களுக்கு விளங்குது இல்லை என்னன்னு சொன்னா, நீட்டுதல்ங்கிற டோர்ச் உங்களுக்கு தேவைப்படும். லைட் அடிச்சீங்க என்றால் ராகம்ங்கிறது கிளியரா ரோட் கிளியர் ஆகும். சரியா? எனவே கட்டாயம் நீட்டுதல் என்ற கான்செப்ட் நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும். நீட்டுதல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நீட்டுதல்ல பார்ப்போம், சொல்ல பின்னிக்கால பார்ப்போம். நீட்டுதல்ங்கிறது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். எந்த ஒரு லாங்குவேஜுக்கோ அல்ல எந்த ஒரு வேதத்துக்கோ கொடுத்தில்லாத ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் குர்ஆனுக்கு கிடைக்கப்பட்டி. இப்ப நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் குர்ஆனுக்கு தந்திருக்கிற அந்த ராகத்தின் அளவு, அந்த நீட்டுக்கின்ற அளவுகளை போல அளவுகள் இருக்காது. 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் இப்படி எங்கேயும் இருக்காது. இது குர்ஆன் தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு பொக்கிஷங்கள்ல உண்டு. சரி, அடுத்த முக்கியமான விஷயம் நீ விளங்கிக் கொள்ளணும். ராகம் என்கிறது உங்களோட இயல்புல இருந்து வரப்போற ஒரு விஷயம். சரியா உஸ்மான்? இன்னொருத்தரை காப்பி பண்ணி அவர் மாதிரி ஓதுங்கோ இவர் மாதிரி ஓதுங்க நான் சொல்ல மாட்டோம். நான் ஓதி காட்டி என்னை மாதிரி தான் நீங்க ஓதுன்னு இல்லாட்ட ஓதெல்லாம் பச்சை பேலான்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்றதுக்கு உலகத்துல யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்ப ராகம்ங்கிறது என்ன? உங்களோட இயல்புல இருந்து வரக்கூடியதான் ராகம். ஆனா உச்சரிப்புங்கிறது அப்படி அல்ல. உச்சரிப்புங்கன்னு சொல்லி நான் சொல்ல வர்றது முதலாவது பகுதி. இதுக்கு ஒரு முறை உண்டு. இந்த சிஸ்டத்துல தான் உச்சரிக்கணும், இதான் சரியான அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டு. அப்ப ராகம்ங்கிறது உங்கள்கிட்ட இயல்பாக வரப்போற விஷயம், உச்சரிப்புங்கிறது நாங்க உங்களுக்கு புதிதாக படிக்க போற விஷயம். இது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களோட ஓதல் வரப்போகுது. இல்லைனா? அப்ப இதுல உண்மையிலேயே கிளேஷ் என்றது கட்டாயமாக கண்டிப்பாக வந்தே தீரும். முரண்பாடு வந்தே தீரும். என்ன முரண்பாடு? நீங்க ஓதுறது உங்களோட கற்பனையில அது சரியாயிக்கும், உங்களோட வாயிலிருந்து வெளியாகிற உச்சரிப்பு பிழையாயிக்கும். சரியா? அது பிழை கட்டாயம் வரும். அந்த பிழை வரலன்னு சொன்னா நீங்க கிளாஸுக்கு வரைந்தேன் உங்களுக்கு போய் தெரிஞ்சதில்லை. இந்த பிழை கட்டாயம் வரும். உச்சரிப்புங்கிறது புதிதாக நீங்க படிச்சு போற விஷயம், ராகம்ங்கிறது உங்களோட இயல்பாய்க்கிற விஷயம். உங்களோட இயல்பாய்க்கிற ஒன்றும் உங்களுக்கு புதிதாக படிக்கப்படுற விஷயமும் சேர்ந்துதான் உங்களோட ஓதல் வரப்போகுது. அந்த இடத்துல கிளாஸ் கட்டாயம் வரும். எனவே இந்த ரெண்டும் கிளியர் ஆகின்ற வரைக்கும் உங்களுக்கான பாடாளர்கள் தயாரிக்கப்பட்டு அதை நாங்க மீட்டி கொண்டு வருவோம். சரியா? இந்த கிளேஷை கிளியர் பண்றதுக்கு தான் நாங்க இந்த ரெக்கார்டிங்கை கவனமா பாதுகாக்கிறோம். நீங்க ஓதுறது சரியா பிள்ளைங்கிறத உங்களுக்கே திருப்பி நீங்க ஓடுகிறத கேட்கலாம். அப்ப அந்த நேரம் நான் ஓதுறது கற்பனையில ஓதுறேன், நான் என் மனசால நினைச்சு கொண்டு ஓதுறது ஒரு மாதிரியும் என் வாய் அதை வேற மாதிரி உச்சரிக்கிறது என்ற ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு வரலாம். இதுதான் ராகத்துல பேசிக்கான விஷயம். சரியா? சரி, இப்ப பாப்போம். ராகத்தில சமரி என்ன? நீட்டுதல். அப்படித்தானே? ராகம் என்றதில சுருக்கம் நாங்க எடுத்தால் நீட்டுதல். அப்ப நீட்டுதலை பத்தி அடிப்படையான பேசிக் விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். நீட்டுதலுக்கு நாங்க அரபுல யூஸ் பண்ற சொல் மத்து. மிச்சம் சிம்பிளான சொல். இது இப்போ நாங்க நீட்டுதல் நீட்டுதல் நீட்டுதல்னு பேச மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச மத்து என்ற சொல்லத்தான் நாங்க பேசுவோம். மத்தை நாங்க ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லுவோம், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ப்ளீஸ் பண்ணி எந்த ஒரு காரணம் கொண்டும் மறந்துட வேணாம். இதெல்லாம் ஓதலுக்கு அடிப்படையான விஷயம் தான். ஓதுறது என்ற அந்த ரூமுக்குள்ள அல்லது வீட்டுக்குள்ள போறீங்கன்னு சொன்னா இதுல அந்த கீஸ் எல்லாம் இல்லாம போயிடாது. போனா பெரிய பிரச்சனை போயிடுது. சரி, எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மத்தினுடைய எழுத்துக்கள் அலீப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட வா உண்டிக்குது. மத்தினுடைய அடையாளங்கள் பத்தஹ் மத்து கஸ்ரு மத்துலாம் வந்து இந்த 3 அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும். இதுல பேர் என்ன? என்ன படிச்சு என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஃபத்தமத் பத்தா மத்தா? மறந்து சார் மதுரை இது அடையாளத்துல பேர் எல்லாம். நல்ல விஷயம், இப்படிதான் இருக்கணும். ஹைர். இதுல பேரை நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மத்திர அடையாளம், அவளாம் பேர். இது மத்திர அடையாளம் 2 பேர் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 16 17 பேர்கள் வரும்.
நாங்க இன்ஷால்லா தீபா செகண்ட் லெவல் படிக்க போகலாம் இப்ப படிச்சா குழம்பிடுவீங்க. இப்ப உங்களை குழப்பிக் கொள்றது எங்களை நோக்கம் அல்ல. சோ அதுல பேர் வந்து இப்போது ஞாபகம் வச்சுக்க மதுர அடையாளம். இந்த மதுர அடையாளம் குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்க 3 செகண்டுக்கு நீட்டியே ஆக வேண்டும். அது பரது வாஜிப். இப்போதைக்கு உங்களுக்கு அது வாஜிப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 செகண்ட், அதாவது 6 அளவு. Okay? சரி, இப்ப நான் நீல பாக்ஸ்ல அடிச்சுக்கிற ரெண்டு இங்க தானே மத்தினுடைய எழுத்துக்களுக்கும் மத்திய அடையாளங்களும். இதுல எது வந்தாலும் நீட்ட வேண்டியது 1 செகண்ட் தான். சார் இதெல்லாம் சின்ன டவுட் உண்டு கேளுங்க. சார். அந்த பத்தமதி கேட்டு ஓ, அத வந்து 1 செகண்டுக்கு மேல நீட்டிலவா சார்? இயலாது. பெரிய பிள்ளை. சார் யூடியூப்ல ம். இமாம் அல் நுஃபைஸ்ட மஹனூதுவார் ஒரு பிரார்த்தனை யாபனி இஸ்ராயிலையும். ஓ, கேளுங்க. குர்ஆன்ல மொத்தம் 7 வகையான கிராத்துகள் இருக்கிற. சரியா? மத்த விஷயங்கள்ல மாறுமா சார் அதுல? அப்ப எஸ், மதுதான். மது என்ற விஷயத்துல தான் அந்த 7 கிராத்துலையும் மிக முக்கியமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு கிராத் இன்னொரு கிராத்துல இருந்து வேறுபடுத்தி காட்டுற மிக முக்கியமான டூல் வந்து மதுதான். நாங்க படிக்கிறது ஸ்ரீலங்கால இருக்கிற கிராத், இந்தியாவில் இருக்கிற கிராத், சவுதி அரேபியால மக்த ஹரம் ஷரீஃப்ல பின்பற்றப்படுற கிராத், மஷூர் ஆகிறது கிராத்து ஹப்ஸ். இந்த கிராத்து கூட வாரதுல மிக முக்கியமான நடுநிலையான, சரி, கிரா பிசுரா ஃபாஸ்டான கிராத்தும் இல்ல, கிரா பிசுகுலா மிச்சம் ஸ்லோவான கிராத்தும் இல்லாம நடுநிலையான ஓதப்படக்கூடிய கிராத்த மன்ஹஜ் மட்டும்தான் நாங்க படிப்போம், படிப்பிச்சு கொடுப்போம். சரியா? அதுல சொல்ற விஷயத்துல ஒன்றுதான், இந்த மத்தினுடைய அடையாளங்கள் 1 செகண்டுக்கு மேல எந்த சந்தர்ப்பத்திலையும் நீட்டுப்படல் கூடாது. அது நீட்டுப்படுறா இருந்தால் அதுக்கு வேற சட்டங்கள் வரும். சார் அந்த சட்டங்கள் படிச்சு படாதா? எந்த சட்டங்கள்? அந்த 1 செகண்டுக்கு மேல நீட்டண்டா? எஸ், நான் படிப்போம், அவசரப்பட தேவையில்லை. அது இந்த அடையாளங்கள் வரக்கூடிய குர்ஆன்ல எந்த இடத்துலையும் 1 செகண்ட் தான். சரியா? அது விதிவிலக்காக வரும்னா அது விதியா சட்டங்களா பின்னுக்கால வரும். அதை படிச்சுக்கும். அதை படிப்பு பின்னுக்கால அதை எப்படி இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு இது கிளியரா இப்ப? ஓ சார். இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க. சார் கொஞ்சம் இருங்க, 2 நிமிஷம் இருங்க சார். 2 மினிட்ஸ்ல உங்களோட ஜூம் மீட்டிங் முடியுது. என்ன சார் சொன்னீங்க? விளங்கல. 2 மினிட்ஸ்ல உங்களோட மீட்டிங் முடியுது, சுட்டி குயிக்கா ஓதுங்க. இது ஓதவா சார் இப்ப? எஸ். إياك نعبد وإياك نستعين. இந்த நஸ்தான் இல்ல, ஏன் கூட நீட்டினீங்க? சரி, இந்த நீட்டக்கூடிய ஒரு சட்டம் ஈகேனா ஆ? யா வந்திக்கு யாக்கு சுகுன் வந்திக்கு. அப்போ அலிஃபுக்கு மத்திர அலிஃப் வந்து நீட்ட மாட்டீங்க, யாக்கு சுகுனா நீட்டீங்க, அப்படியா? சார் அந்த யாக்கு ஈக்கிற நீட்டளவும் அந்த அலிஃபுக்கு ஈக்கிற நீட்டளவும் வித்தியாசம் தானே சார்? இந்த விஷயத்தை பத்தி நான் இது உனக்கு எங்கேயும் சொல்லி தரலையா? கிளாஸ் தொடங்கினத்துல என்ன சொல்லி தரலனா? ஓ, சொல்லி தரலனா? படிச்ச வரைக்குமான விஷயங்களை ரெடி ஆயிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேனா, ஏன்னா உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி டைம் போதாது. படிச்ச அளவுக்குமான விஷயங்களை விளங்கப்படுத்தி ரெடி ஆயிட்டு வாங்க. ரிவிஷன் கிளாஸஸ் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எந்த அளவு நீங்க டிலே பண்றீங்களோ அந்த அளவு புதிய பாடத்தை நான் போக மாட்டோம். அதில் ரெடி கொஞ்சம் வைக்கும். விளங்க சொல்றதுதான். சார் கிளாஸ் முடியுதா? சின்ன டவுட் ஒன்று கேட்கணும் சார். ஃப்ரீயாக கேளுங்க. டைம் முடியுமோ? இன்னும் 1 மினிட் தான் ஆகி. 1 மினிட்டும் இல்லை, அதுக்குள்ள ஆகி. சார் இந்த சூரா அன்ஃபால்ல 2வது ஆயத்துல அது இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லா, அதுல வந்து ஜாதத்ஹும் ஈமான் அந்த லாஸ்ட்டுக்கு நூன்ல ஃபத்தா தைனிக்கு சார். எஸ். அது 2 ஸ்டைல தானே?
அது ரெண்டு ஸ்டைலுக்கு நிப்பாட்டிலும் தானே. ஏலா ஒரு நீ ஸ்டைல் தான் நான் நிப்பாட்டலாம். நாட்டு எந்த ஸ்டைல் சார் அது? அதை நீங்க படிப்பிக்க பட்டி நீ வீட்டு தேடி அதான் சொல்றேன். அந்த முறையை நீங்க மறந்துட்டீங்க. அப்படி படிப்பிக்க போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டுட்டு நீ நான் சொன்ன விஷயத்துல போயிட்டு நிப்பாட்டி ஓதி பாருங்க. போன கிளாஸ் ரெக்கார்ட் இந்த கிளாஸ்லயா போன கிளாஸ்ல வசனத்துல இறுதியில முறை நிப்பாட்ட வேண்டிய முறைகளை பார்த்துட்டு அந்த தலையை போய் படிச்சு பாருங்க. அதுல ஆன்சர் இருக்கு. சரி ஆன்சர் சரி கேட்ட கேட்ட கேள்வி சரி. அதுக்கு ஆன்சர் படிப்பிக்க மாட்டீங்க. சரி படிப்பிச்சதெல்லாம் கேள்வி கேட்கப்பட ஆரம்பிச்சோம். அப்படி அடுத்தா நீ படிக்கலன்னு தான் அர்த்தம். அப்ப திருப்பி நான் அதே கிளாஸ் திருப்பி நான் படிப்பிக்க வேண்டி வரும். திருப்பி நான் இன்றைக்கே நான் இப்ப உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க எனக்கு அது கிளியர் இல்லைன்னு சொன்னா நான் திருப்பி என்ன செய்ய மாட்டேன். ஒரு கிளாஸ் அப்படி ஒரு 20 minutes கிளாஸ் வந்து அப்படி நாங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். மத்தினுடைய சரி வசனத்தின் இறுதியில எப்படி நிப்பாற்ற முறையில் படிக்கிற பாடத்துக்காக வேண்டி அநியாயம் என்ன இது உங்களுக்கு? அநியாயம் இல்லையா அப்படி? சரி விளங்கல சார். இப்போ இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து வசனத்துல இறுதியில நிப்பாற்ற ஒழுங்குமுறையில வார ஒரு கேள்வி. ஓ. அதுல நான் கேட்ட இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ரிவைஸ் பண்ணி ரிவிஷன்ல கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெளிவான ஆன்சர் எதுலயும் வரல. ஒரு 3 பகுதிக்கு ஒரு பகுதி மட்டும் தான் நீங்க தெளிவான ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அடுத்த 2 பகுதியிலையும் உங்களோட ஆன்சர் கிளியர் இல்ல. அப்படின்னாலும் அகாடமியோட ரூல்ஸ் என்னன்னு சொன்னா ஒரு முழுமையான ஒரு கிளாஸ்ல திருப்பி அந்த தலைப்பு அப்படி ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். அது உங்களுக்கு அநியாயம். நான் தான் விளங்கப்படுத்தல. சரி சார். சரியா நான் பார்த்து விளங்கப்படுத்த இன்ஷால்லா உங்களுக்கு அடுத்த ஒரு கிளாஸ் அநியாயம். பார்த்து. நீங்க பார்த்து ரெடி ஆகலாம் என்று தந்துக்கிறேன். நீ அடுத்த கிளாஸ்ல இப்படிதான் வந்தீங்கன்னா நான் வெரி சாரி. அடுத்த பாடம் நடக்காது. திருப்பி நாங்க வசனத்துல இறுதியில் நிப்பாட்ட வேண்டிய முறைகள் தலையை மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ்.